அதே மாதிரி சூரியனை நேர்ல பார்த்தா ஏதாவது ஐசைட் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா மேம்? ஸ்கின்னுக்கு நல்லதுன்றது உண்மை. பட் ஆனால் சூரியனை தலைவலியில வந்து நிறைய விதமான தலைவலி இருக்கு மேம். இந்த கண்ணுனால தான் நான் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எனக்கு இந்த தலைவலி வந்துச்சு அப்படின்றத எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது மேம்? கண்ணுனால தலைவலி வர்றது அப்படின்றது வந்து நீ ப்ளூ லைட் கண்ணாடி ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னன்னா இது நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே நான் இப்போ வந்து அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ப்ளூ லைட் அப்படின்றது இட்ஸ் கெட்டிங் எமிட்டட். அந்த ப்ளூ வேவ் லென்த்தில் இருக்க லைட்டை வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூ லைட் இது பண்ணுறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அதுவும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கான்டாக்ட் லென்சஸ் போடலாமா மேம்? வணக்கம் மக்களே. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல ஒரு அழகான வரி இருக்கும். கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது அப்படின்னு. நிறம் பார்க்கிற கண்ணை நம்ம பார்க்கலன்னா பரவாயில்லைங்க, ஆனா இவ்வளவு முக்கியமான ஒரு கண்ணை பத்தின விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசுறதுக்காக அப்பாசாமி ஐ கிளினிக்கோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் SA பிரவீனா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவாங்க, ஆனா கண்ணின்றி எதுவுமே அமையாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு முக்கியமான ஒரு கண்ணு, நிறைய பேருக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுக்கே முதல்ல அண்ட் நிறைய டவுட்ஸ் வந்து மக்களுக்கு இருக்கு மேம். டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் சரியா தப்பான்னு தெரியாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் மேம். நிறைய பேர் காலங்காத்தால ஏஞ்சோடனே இந்த சூரிய கதிர்கள்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி சூரியனை நேர்ல பார்த்தா ஏதாவது ஐசைட் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா மேம்? ஸ்கின்னுக்கு நல்லதுன்றது உண்மை. பட் ஆனால் சூரியனை கண்ணால் நேராக பார்க்குறதுன்றது இட் இஸ் நாட் குட் ஃபார் தி ஐஸ். சூரியனை வந்து நேராக பார்த்தோன்னா ரெட்டினாவில் இருக்க அணுக்கள் வந்து பேர்ன் ஆக சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதுவும் ஃபியூ பீப்புள் ப்ராக்டிஸ் அந்த யோகா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்க ரெட்டினா வந்து பேர்ன் ஆயிரும். சம்டைம்ஸ் ஈவன் மேலே இருக்க கருவிழி கூட அவ்வளோ பேர்ன் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஓகே. அண்ட் இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குல்ல மேம், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கோட்டிங் தட் ஹேஸ் மல்டிபிள் லேயர்ஸ். ஸோ ஒரு சில நீங்கள் வெளியில் சாதாரண கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த லென்சஸில் வந்து சாதாரண கோட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. அது ஃபியூ டேஸில் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அது பீல் ஆகி வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க என் கண்ணாடி வந்து பவர் போயிடுச்சு, உறிஞ்சி வந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ ஷுட் கோ ஃபார் அ குட் பிராண்டட் glasses or lenses which has good coating. அது வந்து மினிமம் 10 மைக்ரான்ஸ் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்லாம் போடலன்னா தலைவலி வரும் அப்படின்னு சொன்னீங்க. தலைவலியில் வந்து நிறைய விதமான தலைவலி இருக்குது மேம். நமக்கு ஹஸ்பண்டால் வர தலைவலி இருக்குது, ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபால் வரது இருக்குது, ஆஃபீஸில் மேனேஜர்ஸால் வர தலைவலி இருக்குது, நம்ம உடம்புனால வர தலைவலி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து இந்த கண்ணுனால தான் நான் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எனக்கு இந்த தலைவலி வந்துச்சு அப்படின்றத எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது மேம்? மேம் யூஸ்வலாக தலைவலின்றது கண்ணுனால தலைவலி வர்றது அப்படின்றது வந்து டசன்ட் கம் ஏர்லி இந்த மார்னிங் மேம். நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வராது. ஆஸ் த டே கோஸ் நீங்கள் ரொம்ப நேரம் மானிட்டர் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது போர்ட் பார்த்துட்ருக்கீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, கணக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் ஹெட்டேக். That is usually because of the eye. This one you can differentiate like that. அதே இது ஏர்லி மார்னிங் எந்திரிக்கவுடனே உங்களுக்கு ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா இட் மே பி டியூ டு சைனஸ், உங்கள் நியூரலாஜிக்கல் ஹெட்டேக் இருக்கலாம், மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கலாம். தென் யூ ஷுட் டேக் அன் அதர் கால், ENT பார்க்கலாம். ஓகே மேம். நான் வந்து இந்த நைட்டெல்லாம் எடிட் பண்ணுறதுனால இந்த பெட்ஷீட்குள்ளே தான் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுவேன் மேம். சரி, எனக்கே தெரிஞ்சது ரொம்ப நிறைய லைட் நம்ம கண்ணுக்குள்ளே போதும்ன்ட்டு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, நீ ப்ளூ லைட் கண்ணாடி ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னன்னா இது நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே நான் இப்போ வந்து அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆக்சுவலி இந்த ப்ளூ லைட் கண்ணாடின்னு சொல்கிறது ட்ரெண்டா இல்லை நிஜமாவே அது கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுமா மேம்? கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுது மேம். ப்ளூ லைட் அப்படின்றது இட்ஸ் கெட்டிங் எமிட்டட். அந்த ப்ளூ வேவ் லென்த்தில் இருக்க லைட்டை வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூ லைட் இது பண்ணுறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சர்க்காடியன் ரிதம் சொல்கிறோம், நைட் ஸ்லீப்பெல்லாம் இது வந்து கட் ஆஃப் பண்ணிடும். அதனால அந்த ப்ளூ லைட்டை கட் பண்ணி நம்மளுக்கு பார்க்க ஆரம்பித்தா தான் அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க இதில் கூட கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நைட் மோடுக்கு மாற்றுங்க அப்படின்வாங்க. அதில் ஒரு எல்லோ டெஞ்ச் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ளூ லைட் கட் ஆகி எல்லோ டெஞ்ச் வரும். ஸோ தட் டஸ் அந்த உங்களோட சர்க்காடியன் ரிதமாக அது வந்து மாற்றாது. பட் இது யூஸ்வலாக யாருக்கு சொல்லுவோம்னா இப்போ ரொம்ப நைட் 9 hours 8 hours அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் அந்த பார்த்துட்ருக்காங்கல்ல மேம், அவங்களுக்கு வந்து அந்த பிரெயினுக்கு இந்த சிக்னல் போகும்போது இது வந்து நைட் டைமுன்னே தெரியாது. ஸோ
ஸோ பிரெயின் டேக்ஸ் இட் இன்னும் பிரைட்டாக தான் இருக்குது, அதனால இது டே தான் அப்படின்றத பிரெயின் வந்து அதை சிக்னலைஸ் பண்ணும், சென்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த ப்ளூ லைட்டை கட் பண்ணனா பிரெயின் வில் பி ஏபிள் டு சென்ஸ் இட் பெட்டர். அண்ட் இந்த கான்டாக்ட் லென்சஸ்லாம் போடும்போது மேம் சும்மாவே நம்ம வந்து கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் கண்ணு ட்ரை ஆகும்போது. அதுவும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கான்டாக்ட் லென்சஸ் போடலாமா மேம்? கண்டிப்பாக போடக்கூடாது மேம். யூ ஷுட் அவாய்ட் வேரிங் கான்டாக்ட் லென்சஸ் வென் யூ ஆர் நாட் வெல். ஏன் அப்படின்னா உங்களோட பாத்வே அந்த டியர் வந்து செக்ரீட் ஆகி கீழே ட்ரெயின் ஆகி போகிற பாத்வே வந்து இட் இஸ் கனெக்டட் டு யுவர் மவுத், நோஸ் அண்ட் இது. ஸோ அதனால உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், மூக்கு அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, கோல்டு அதெல்லாம் இருக்குன்னா அதில் இருக்க கிருமிலாம் உங்களுக்கு கண்லேயும் பின்னாடி ரெட்ரோகிரேடாக போய் பாஸ் ஆன் ஆகும். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு ஜென்ரலாக வென் யூர் நாட் வெல் அப்படின்னா உங்களோட உடம்புல எல்லாம் செக்ரீஷன்ஸ், டியர் செக்ரீஷன்ஸ்லேருந்து எல்லாமே கம்மியாகும். உங்கள் டியர் செக்ரீஷன்ஸில் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி நிறைய இது இருக்குது மேம். இட் வில் ஃபைட் அகேன்ஸ்ட் எனி ஆர்கானிசம் விட் இஸ் கம்மிங் இன்சைட். இப்போ டியர் செக்ரீஷன்லாம் கம்மியாச்சு அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லப்போ அதெல்லாம் கம்மியாயிரும். ஸோ அப்போ இட் வில் கிவ் மோர் வே ஃபார் த இன்ஃபெக்ஷன்ஸ் டு கம் இன். அதுக்கு ஃபைட் பண்ண அதுக்கு இனஃபாக இருக்காது, அதோட ஃபைட்டிங் மெக்கானிசம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கான்டாக்ட் லென்ஸ் அவாய்ட் பண்ணிடணும் இந்த டைமில். மேம் நிறைய பேர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருப்பாங்க. நான் பண்ணிட்டேன் ஆனால் மறுபடியும் எனக்கு வருமோ அப்படின்ற ஒரு பயத்தில். வருமா மேம் அந்த மாதிரி? கேட்ராக்ட் திருப்பி வராது, ஆனால் ஆஃப்டர் கேட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. லென்ஸுக்கு பின்னாடி ஒரு சின்ன திரை மாதிரி வளரும், அது வந்து வரும். அது வந்து நாங்கள் கேட்ராக்ட் பண்ணி 6 monthஸில் அவங்க வந்து ரெவ்யூக்கு வருவாங்க. அப்போ வந்து அவங்க வரும்போது சின்ன லேசர் வச்சு அதை வச்சு கிளியர் பண்ணி விடும், ஒரு ஷார்ட்ஸ் வச்சு. அது திருப்பி சர்ஜரியோ எதுவோ கிடையாது. ஓகே. அண்ட் சில பேருக்கு மேம் கேட்ராக்ட் வந்து இவ்வளோ முத்திருச்சு, இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் மேம்? எதுக்கு மேலே பண்ணவே முடியாது கேட்ராக்ட் ஆப்ரேஷன்? இல்லை, புற வெடிச்சிருச்சின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பண்ண முடியாதுன்றது கிடையாது. எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். அப்போ எந்த ஸ்டேஜாக இருந்தாலுமே ஃபுல் ஐஸ்மே மூடி இருந்தாலுமே நம்மளால் அதை ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெடித்து பின்னாடி நரம்பெல்லாம் போய் அது பாதிச்சிரும், ப்ரெஷர்ஸ் ஏறிடும். ஸோ கண் வந்து புண்ணாயிரும். ஸோ இன்னும் பெரிய சர்ஜரியில் போய் முடியும். சிம்பிளாக ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியில் போய் முடியாமல் ஒரு ரெட்டினா சர்ஜரி வரைக்கும் போய் முடியும். மேம் கேட்ராக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? ஏன்னா சில பேரண்ட்ஸ்லாம் சில கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அதை வச்சே சில்ட்ரன் மேபி இருக்குமோ அம்மாவுக்கு அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கலாம்ல, அதனால மேம் அவங்க சொல்லவும் எனக்கு சரியாக பார்வை தெரிய மாட்டேங்குது, நைட் ஆனால் எனக்கு பார்வை கொஞ்சம் கம்மியாக தெரியுது, நிறைய லைட் வேண்டியது இருக்குது படிக்க, நான் தடுமாறுறேன், ரோட் கிராஸ் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க, பஸ் லெட்டர் படிக்க முடியல அப்படின்றத சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ளஸ் கலர்ஸ் எல்லாம் மாற்றி தெரியுதுன்னுவாங்க. இப்போ பையன் வந்து இந்த கலரை பாருமா அப்படின்னா அவங்களுக்கு அந்த கலர் தெரியாது, வேறு கலராக தெரியும். ஸோ தே கேன் ஸ்டில் நோ. ஸோ நம்மளோட லென்ஸ் கலர் வந்து மாறுறது தான் கேட்ராக்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் சிம்டம்ஸ் சொன்னாலே உடனே டயக்னோஸ் பண்ணலாம். ஆமாம், ஏன் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்றது நம்மளுக்கு இட் ஷுட் ஹிட் ஆன் யுவர் ஹெட். ஓகே மேம், அடுத்து நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போகிறோம். ஒரு 3 முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்குறோமா, அதுக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. காலையில் ஏஞ்ச உடனே அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டைமில் பண்ண வேண்டிய ஒரு கண் எக்ஸசைஸ்னால் என்ன சொல்வீங்க? கண்ணை மூடி 4-5 வாட்டி நல்லா திறக்கணும். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி திறந்தோன்னா அந்த டியர் செக்ரீஷன் கிளான்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கண்ணில் வந்து ஒரு 4 சதைகள் இருக்குது. ஸோ அதை மேலே கீழே ரைட்டில் லெஃப்டில் எல்லா கேஸ்லேயும் ஒரு 4-5 தடவை நல்லா சுற்றி சுற்றி பார்க்கணும். கண்ணை ரொட்டேட் பண்ணனா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் சோப், மசாலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டக்குன்னு கண்ணில் பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு கண்ணை கழுவணும். சும்மா டேப் வாட்டர் வச்சு கண்ணை கழுவக்கூடாது. ஒரு கையில் வந்து ஒரு குழி மாதிரி ஆக்கிட்டு கையை நல்லா கழுவிட்டு ட்ரிங்கிங் வாட்டரை கையில் எடுத்துட்டு கண் பக்கத்தில் வச்சுட்டு ரோல் பண்ணணும் கண்ணை உள்ளே வச்சுட்டு. ஸோ தட் வே யூ ட்ரை டு வாஷ் த ஐ. ஓகே. மெட்ராஸை வந்தவங்களை பார்த்தாலே நமக்கும் மெட்ராஸை வந்துருமா? இல்லை, அந்த மாதிரி வராது. ஆனால் அவங்க போட்டிருக்க துணி, அவங்க டச் பண்ணுற இடத்தெல்லாம் டச் பண்ணிவிட்டு நம்ம டச் பண்ணோன்னா வந்துடும். அதனால தான் சொல்லுவாங்க, அவங்க இருக்க ஏரியாவுக்கு போனோன்னா நம்ம கேர்ஃபுல்லாக எதுவும் டச் பண்ணாமல் வரணும். அண்ட் மேம் லேடிஸ் த்ரெட்டிங்லாம் பண்ணுறாங்களே மேம், அது ஐசைட்க்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா மேம்? அதனால் ஐசைட் பாதிக்கும் அந்த மாதிரிலாம்? இல்லை மேம், இது யூஸ்வலாக அந்த ஸ்கின் வந்து ஹேர் தானே மேம், இட்ஸ் சூப்பர்ஃபிஷியல். ஓகே, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே மேம், மக்களுக்கு நிறையவே அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.